44 கோடி ரூபாய் செலவில் 134 உழவர் சந்தைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 2026 முதல் 2027ஆம் நிதியாண்டுக்கான இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் திட்டத்திற்கான 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 58,712 ஏக்கர் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டுள்ளது என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் ஜெயராமன் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு 70,000 விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மக்காச்சோளம் சாகுபடி பரப்பு 12 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்பட்டிருப்பதாக வேளாண் பட்ஜெட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 456 பட்டதாரி இளைஞர்களுக்கு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க சுமார் 5 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு 70% மானியம் வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக 17,340 பேர் பயன்பெற்றுள்ளனர் என வேளாண் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.